சவுதியுடைய அல்கசி மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான தோட்டங்கள், பேரிச்சம்பழ தோப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே இப்போ அந்த தோட்டங்களில் புது வகையான பிஸ்னஸ்ன்னு சொன்னோம்னா அது இப்படி தான் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஒரு மிகப்பெரிய தோட்டம். இது வந்து சிட்டியோட மெயின் ரோட்லேருந்து உள்புறமாக இருக்குது. இந்த தோட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, புது வகையான ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த தோட்டங்களை அவ்வளோ அலங்கரித்து நல்ல லைட் செட்டிங் போட்டு, இந்த மாதிரி ஒரு சைடு சிறிய சிறிய கடைகள், அந்த பக்கம் பெரிய பெரிய கடைகள், காஃபி ஷாப்பு, அதுபோல் ஒரு ரெஸ்டாரண்ட்டு இப்படிலாம் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததை விட அப்படியே இந்த கான்செப்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். தோட்டங்களில் ஃபுல்லாக பேரிச்சம்பழ தோப்புகளில் ஃபுல்லாக காஃபி ஷாப்பாக வச்சுருந்தது. அதிலே இது வந்து ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டாக வச்சுருக்குறாங்க. இதில் என்னென்னா, அவங்களுக்கு முழுக்க இது ஆன்லைனு பிஸ்னஸ் தான். ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய மக்கள் தான் இது. இது மெயின் ரோட்லேயோ முக்கியமான இடங்கள்லையோ கிடையாது. முழுக்க சோசியல் மீடியாவோட அட்வர்டைஸ்மெண்ட்டு, விளம்பரங்களை வச்சு தான் இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டுகள் இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, இதுக்கும் மக்கள் வர தொடங்கியிருக்காங்க. இப்போ வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சுவை, வித்தியாசமான இடங்கள், அந்த ஆம்பியன்ஸ் சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மக்கள் தேடி வர்றாங்க. இது கசிமடைய புதிய முயற்சி.